ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம டு யூ வான் பார்ட்னர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான இந்தி சீரிஸ் உரிய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். இங்க நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்ச்சியாக்குற மாதிரி ஒரு வித்தியாசமான வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த வேலை பார்க்கறதுக்கு இந்தியால இருக்கிற எந்த ஆணுமே ஏத்துக்க மறுக்கிறாங்க. அப்படி அவங்க பார்க்க நினைக்கிற வேலை என்ன, அதுல அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் காத்திருந்தது, அதை எல்லாத்தையும் தான் ரொம்ப விறுவிறுப்பாவே இந்த கதையில சொல்லிருப்பாங்க. இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். இன்னும் லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே அனாஹிதா அப்படின்ற மாதிரி நம்ம படத்துடைய செகண்ட் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க இப்போ ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்க கட் பண்ணா நம்ம படத்துடைய ஹீரோயினான ஷீகா ராய் அப்படின்ற மாதிரி அவங்கள காமிக்க அவங்களும் இன்னொரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க ஆபீஸுக்கு வரப்போ அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாரையுமே வெளியே நிக்க வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டதுக்கு சில்வர் டஸ்க்னு சொல்லி ஒரு பெரிய நிறுவனத்துடைய சேர்மேன் வாலியா நம்ம ஆபீஸுக்கு வந்திருக்காரு, ஒரு பேசிட்டு போற வரைக்கும் வெளியே நிக்க சொல்லிருக்காருன்ற மாதிரி சொல்ல, எவனோ ஒருத்தனுக்காக ஊழியர்கள் நம்ம வெளியே வெயிட் பண்ணுவான்னு சொல்லியும் ஹீரோயினுக்கு கோவம் வருது. உள்ள வந்து அந்த வாலியாவை பாக்குறப்பதான் அந்த வாலியாவால நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய அப்பா இறந்து போனதுக்கே இந்த வாலியா தான் காரணம்ன்ற மாதிரியும் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. இப்ப அந்த வாலியா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க வேலை பார்க்குற அந்த கம்பெனியோடைய சேர்மேன் கிட்டயும் நம்ம ஹீரோயின் வந்து சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில நம்ம ஹீரோயினை அவங்க கம்பெனி சேர்மேன் வேலையை விட்டே தூக்குறாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா பத்தி ஒரு ஞாபகம் வருது. நம்ம ஷீகா சின்ன வயசுல இருக்கும் போதோ அவங்க அப்பா வீட்லயே இருப்பாருங்க. அவர் வீட்டுக்குள்ளேயே நிறைய இந்த டியூப் பாட்டில் எல்லாம் வச்சிருப்பாரு. ஒரு நாள் அவர் ரூமுக்கு போய் பார்த்தா அவர் இந்த பியர் இருக்கு பாத்தீங்களா, அதை தயாரிச்சிட்டு இருப்பாரு. அப்படி தன்னோட பொண்ணுகிட்டையும் இந்தியாவுடைய டேஸ்டஸ்ட் பியரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு கொண்டகோல் அப்படின்ற ஒரு பேரையும் வச்சிருக்கேன், இதை மட்டும் மார்க்கெட்ல விட்டனா நம்மளோட பிசினஸ் ஓஹோன்னு வரும் அப்படின்ற மாதிரியும் சந்தோஷமா சொல்லுவாரு. ஆனா அதை ஏன் நம்ம ஹீரோயினோட அப்பாவால பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க நம்ம படத்துடைய செகண்ட் ஹீரோயின் அனாஹிதா இருக்காங்கல்ல, அவங்க தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. அனாஹிதாக்கு அப்பா அம்மா இல்லைங்க, ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். அவர் ரொம்ப இன்னசென்ட், ஆனா அவனுமே ரொம்ப நல்லா படிக்கிற பையங்க. சொந்தமா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு சொல்லியும் அதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்க அனாஹிதாவும் அவங்களோட வேலையில தனக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறாங்கன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த தன்னோட தம்பிக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அனாஹிதாக்கு நம்ம ஹீரோயின் ஷிகா கால் பண்றாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் ஷிகாவோ அனாஹிதாவோ உயிர் தோழிகளா இருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், பாருக்கு வரியா அப்படின்ற மாதிரியும் அனாஹிதாவை ஷிகா கூப்பிட, அப்படி இவங்க ரெண்டு பேருமே குடிச்சிட்டு இங்க கிடைக்கிற பியர் எல்லாம் என்ன டேஸ்ட்ல இருக்கு, அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், நான் என் வேலையை முழுசா விட்டுட்டேன், ஒரு பியர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னரா ஆகி எதுக்காக அந்த பியர் கம்பெனியை நம்ம ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க அனாஹிதா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஆமா, நீ பெரிய அம்பானி, நான் அப்படியே டாடா பிர்லா, ரெண்டு பேரும் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கும் முதல் போடுறதுக்கு கூட காசு இல்ல, இதுல பிசினஸ் தான், குடிச்சிட்டு எதனா வளராத, ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னதை பெருசாவே எடுத்துக்காம அனாஹிதா அடுத்த நாள் அவங்க ஆபீஸுக்கு வராங்க. ஆனா அங்கதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்குங்க. அங்க பாஸ்கர்னு ஒரு ஊழியர் இருக்காரு, அவருக்கு நம்ம அனாஹிதாக்கு கொடுக்க வேண்டிய ப்ரமோஷனை கொடுக்குறாங்க. இதுல இவங்க மனசுடைஞ்சு போறாங்க. 5 வருஷமா இந்த ஆபீஸ்ல தான் நான் வேலை பாக்குறேன், அப்படி நான் பண்ணாததை இப்ப வந்து இந்த பாஸ்கர் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு அவங்களுக்கு பயங்கர கோவம் வருதுங்க. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோயின் ஷிகா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தன்னோட காதலனுடைய வீட்டுல தான் இருப்பாங்க. ஆமாங்க, ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. அந்த பையனுடைய பேரு கபீர், அவன் ஒரு செஃப்பா இருப்பாங்க. இங்க நம்ம செகண்ட் ஹீரோயின் அனாஹிதா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே அவங்களோட வேலையை விடுறாங்க. அப்படி அவங்க டேபிள்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு நேத்து சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணியும், நீ நேத்து போதையில சொன்னியோ சீரியஸா சொன்னியோ எனக்கு தெரியாது, ஆனா நீ சொன்ன மாதிரி ஸ்கிராட்ச்ல இருந்து நம்ம இந்த பியர் பிசினஸ் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே ஆபீஸ் தேவைப்படுதுங்க. அப்பதான் இந்த அனாஹிதாக்கு ஒரு தம்பி இருப்பான், அவன் கூட ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான்னு சொன்ன பாத்தீங்களா, அவனுடைய ஸ்டார்ட் அப் ஆபீஸ்ல இவங்க ஒரு ரூமை கேட்டு அந்த இடத்துல இருந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பியரை எப்படி தயாரிக்கிறதுன்ற மாதிரி அனாஹிதா கேக்குறப்போ நம்ம ஹீரோயினோ, என்னுடைய அப்பா அந்த காலத்துல கொண்டகோல் அப்படின்ற ஒரு பியரை தயாரிக்கணும்னு நினைச்சாரு, அதுக்கு அவரு நிறைய ஃபார்முலா ரெசிபி எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சாரு. அப்படி இங்க நல்லா பியரை தயாரிக்கிறவரை நம்ம கண்டுபிடிச்சு அந்த ஃபார்முலாவெல்லாம் கொடுத்து அவரை வச்சுதான் நம்ம இந்த பியர் ஃபேக்டரியை உருவாக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்றாங்க. சரிப்பா, இதெல்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு கோடிக்கணக்கில் காசு வேணுமே, என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்க, அதுக்குதான் இருக்காங்க இன்வெஸ்டர், நம்மளோட ப்ராஜெக்ட சொல்லி இந்த இன்வெஸ்டரால நம்ம இழுக்கணும், அது வரைக்கும் நம்ம கிட்ட முதலாகி இருக்கிற ஒரு 10 லட்சத்தை வச்சு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியும் இப்ப இவங்க ஒவ்வொரு பாரா போறாங்க. அங்க இந்த பியரை தயாரிக்கிற 2-3 பேரை பாக்குறாங்க. அவங்களோட பியர் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க எல்லா பியர்லயும் ஒரு குறை இருக்குங்க. அதே வேளையில இவங்களுடைய
ஐடியாஸையும் நிறைய இன்வெஸ்டர் கிட்ட எல்லாம் வந்து சொல்ல, இது பொண்ணுங்க நீங்க பியர் கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்களா, பொண்ணுங்க பண்ற பிசினஸா இது, உங்களுக்கெல்லாம் என்னால ஸ்பான்சர் பண்ண முடியாதுன்ற மாதிரி எல்லாரும் மறுக்கிறாங்க. அப்பதாங்க நம்ம ஹீரோயின் ஒரு அவார்ட் செரமனி வந்திருக்காங்க. அங்க பெஸ்ட் பிசினஸ் மேன் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டை முன்ன ஒரு வில்லன் காமிச்ச பாத்தீங்களா வாலியான்ட்டு, அவருக்கு கொடுக்க மறுபடியும் அவரை பார்க்கும் போதோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்பதான் ஹீரோயினுடைய அப்பா அந்த பியரை கண்டுபிடிச்சிருப்பார்ல கொண்டகோல்ட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த வாலியா இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம ஹீரோயின் அப்பாவுடைய ஃப்ரெண்டா இருப்பாருங்க. அவர்கிட்டதான் நிறைய காசெல்லாம் கடன் வாங்கி ஹீரோயினுடைய அப்பா இந்த பியர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா அந்த காசை இந்த வாலியா ஒரு கடத்துல வந்து திருப்பி கேட்க, அவர்கிட்ட காசு இல்லாதனால அவருடைய பீரான கொண்டகோல முழுசா இந்த வாலியா அவரோட பேர்ல எழுதி வாங்கிறாரு. இதுலதான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா மனசுடைஞ்சு போய் ஒரு கடத்துல நெஞ்சு வலி வந்து இறந்தே போயிருப்பாரு. இப்படி எங்க அப்பா கூட இருந்து புலி பறிச்சவன் தான் அந்த வாலியா. இப்ப கூட எங்க அப்பா எழுதி வச்சுட்டு போன இந்த ஃபார்முலா, இந்த கொண்டகோலுடைய லைசன்ஸ்னு சொல்லி எல்லாமே அந்த வாலியா கிட்ட தான் இருக்கு. அந்த வாலியா அந்த காலத்துல இந்த கொண்டகோல் அப்படின்ற இந்த பியரை மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணா. ஆனா எங்க அப்பா இல்லாததுனால அவனால தொடர்ந்து அந்த பிசினஸ் நடத்த முடியல. சில வருஷங்கள்லயே அந்த பிசினஸ் இழுத்து மூடிட்டான். அதுக்கப்புறம் வேற வேற பிசினஸ் பண்ணி இப்ப டாப் பொசிஷன்ல இருக்கான்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அனாகிதாவும், அப்ப அந்த கொண்டகோல் லைசன்ஸ் அவன் கிட்ட சும்மா தானே இருக்கும், நம்ம அவனை பார்த்து அந்த லைசன்ஸை திருப்பி கேட்டா என்ன, அதை வச்சு நம்ம மறுபடியும் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமேன்ற ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா அந்த வாலியாவை சாதாரணமெல்லாம் பாத்திர முடியாதுங்க. அவன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்ப தங்கியிருக்கான் போல. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரு வெயிட்டர் மாதிரி இந்த வாலியாவோட ரூமுக்குள்ள இந்த 2 பெண்களும் நுழைறாங்க. அப்படி இந்த வாலியா கிட்டையும், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, என்னோட பேரு ஷிகா, அப்பா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவர்கிட்ட இருந்து கூட நீனு கொண்டகோல் அப்படின்ற ஒரு பியரை உன் பேர்ல மாத்திக்கிட்டியே, இப்ப அந்த பியர் பிசினஸ் சும்மா தானே வச்சிருக்க, அதோட ரைட்ஸை முழுசா எங்க கிட்டயே கொடுத்துற, நாங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின்களும் கேட்க, ஆனா அந்த வாலியாவும், எது பொண்ணுங்க பியர் பிசினஸ் ஆரம்பிக்கிறதா, நாட் ஃபார் சேல், அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது, உங்க அப்பா காலத்தே நீங்களாம் அழிஞ்சு போயிடுவீங்கன்னு நினைச்சேன், எவ்வளவு தடவை வந்து பேசுற அளவுக்கு உங்களுக்கு தைரியமான்ற மாதிரி ரொம்ப மட்டம் தத்தி பேசுறாரு. இதுல நம்ம ஷிக்காக்கு பயங்கர கோவம் வருதுங்க. அங்கேயே அந்த வாலியா கிட்ட வந்து, இந்த கொண்டகோல் என்னன்னா என்ன, எங்க அப்பா கண்டுபிடிச்ச அந்த பியருடைய ஃபார்முலா என்கிட்ட இருக்கு, அதை வச்சு நான் இன்னொரு பியர் கம்பெனியை ஓபன் பண்ணி இந்த பிசினஸ்ல ஜெயிச்சு காமிக்கிறேன்ற மாதிரி சவால் விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப புதுசா இவங்க தொடங்க போற பியர் கம்பெனிக்குன்னு ஒரு பேரை வைக்கணுங்க. அதுக்காக சக்கா சக்கா அப்படின்ற ஒரு பேரையும் வைக்கிறாங்க. அதே வேளையில நம்ம ஷிகா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அம்மாவோட ஒரு வெட்டிங்க்கு வந்திருக்காங்க. ஷிகா அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கோங்க. அப்படி அந்த வெட்டிங்ல அவங்க அம்மா கிட்ட பேசி அந்த வீட்டை அவங்க பிசினஸுக்காக யூஸ் பண்ணிக்க போறத கேட்கறதுக்கு தான் இப்ப அந்த வெட்டிங்கே அவங்க வந்திருக்காங்க. அதே சமயம் நம்ம செகண்ட் ஹீரோயின் அனாகிதாவும் இவங்க புதுசா ஆரம்பிக்க போற அந்த பியர் கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்குறதுக்காக ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கும் வந்திருக்காங்க. அங்கேயோ பயங்கரமா லைன் நிக்குதுங்க. இங்க நம்ம ஷிகாவும் அவங்க அம்மா கிட்ட தான் ஆரம்பிக்க போற பிசினஸ் பத்தி எல்லாம் சொல்ல அவங்களுக்கும் பயங்கர கோவம் வருது. உங்க அப்பா தான் பியரை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி அவர் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு போய் சேர்ந்துட்டாரு, இப்ப நீயும் ஆரம்பிச்சிட்டியா, அதெல்லாம் முடியாது, அதுக்காகலாம் வீட்டை கொடுக்க முடியாதுன்ற மாதிரி பயங்கரமா திட்ட. ஆனா எப்படியோ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றாங்க. அந்த வேலையில இவங்க கலந்துக்கிற அதே கல்யாணத்துக்கு இந்த வாலியா இருக்காரு பாத்தீங்களா வில்லன், அவரும் வராருங்க. அங்க அந்த வாலியாவை பாக்குற ஹீரோயினுக்கும் பயங்கர கோவம் வருது. அவங்க பாதியில இருந்தே அந்த மனமேடையை விட்டு கீழே இறங்குறாங்க. இங்க அனாகிதாவும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல நின்னுகிட்டு இருக்க, ஆனா லஞ்சுன்னு சொல்லி உள்ள இருக்கிற ஆபீசரும் கிளம்பிடுறாரு. அப்பதான் பக்கத்துல இருக்கிற பியூன் கிட்ட வந்த விஷயம் ஹீரோயின் சொல்ல, சும்மாலாம் ஆபீசரை மீட் பண்ண முடியாது, வேணா நீ கொஞ்சம் லஞ்சம் கொடு, அதை வச்சு நான் இந்த கையெழுத்தை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயின் அந்த கல்யாணத்துல ஒரு பணக்கார ஆன்ட்டிய பாக்குறாங்க. அந்த ஆன்ட்டி அவங்களோட தோழிகள் கிட்ட எல்லாம், எனக்கு புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கோம் அப்படின்னு சார்லஸ் அப்படின்ற ஒரு வயசான தாத்தாவை தன்னோட பாய் ஃப்ரெண்டா அங்க இருக்கிற அவங்க தோழிகள் கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சார்லஸும் அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசிட்டு, நான் ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சீன் போட்டுக்கிட்டு இருக்க. இதையும் ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சார்லஸ் அவரோட வேஷத்தை கலைக்கிறாரு. அந்த பணக்கார ஆன்ட்டி கிட்டையும் பாய் ஃப்ரெண்டா நடிச்சதுக்காக 15,000 ரூபாய் காசு வாங்கிக்கிட்டோம் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இதையும் நம்ம ஹீரோயின் பார்த்து வச்சுக்க. இப்ப நம்ம 2 ஹீரோயின்களும் ஒன்னு சேர்ந்து மறுபடியும் ப்ரூ மாஸ்டர் அப்படின்ற ஒரு மாஸ்டரை தேடுறாங்க. அதாவது சமைக்கிறவங்கள செஃப்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இந்த சரக்கை தயாரிக்கிறவங்கள ப்ரூ மாஸ்டர்னு சொல்லுவாங்க போல. அப்படி ஊரு முழுக்க இருக்கிற நிறைய பீர்கள் எல்லாம் இவங்க டேஸ்ட் பண்ண, அதுல பாபி அப்படின்ற ஒரு நபரை இவங்க மீட் பண்றாங்க. அவரோட சின்ன வீட்டுக்குள்ளேயே ஒரு லேப் வச்சிருக்காருங்க. அதுல அவரே தயாரிச்ச ஒரு பியரையும் இவங்களுக்கு கொடுக்கறாரு. இது வரைக்கும் இவங்க டேஸ்ட் பண்ணதுலயே ரொம்ப டேஸ்டியான பியர்னா அது இதுதாங்க. இந்த 2 பெண்களுமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அந்த பாபிக்குன்னு ஒரு குழந்தை இருக்கோங்க. அவர் குழந்தை மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்க. அப்படி அவர்கிட்டயும் உங்க லட்சியம் என்னன்னு கேட்க, அவரும் ஒரு பெரிய பியர் கம்பெனில நான் ஒரு ப்ரூ மாஸ்டரா வேலை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. உடனே இவங்களும், நாங்களே ஒரு கம்பெனி தான் ஆரம்பிக்க போறோம், அதை பெரிய லெவல்ல கொண்டு போக போறோம், நீங்க அங்க வந்து என்னுடைய அப்பாவுடைய ஃபார்முலா வச்சு நாங்க சொல்ற
பியரை தயார் செஞ்சு கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க அவரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கும் சம்மதிக்கிறாரு. நம்ம ஷிகா கிட்ட ஒரு டைரி இருக்கோங்க. அந்த டைரியில தான் அவங்க அப்பா எல்லா ஃபார்முலாவையும் எழுதி வச்சிருப்பாரு போல. அதையுமே இப்ப அந்த ப்ரூ மாஸ்டர் கிட்டையும் எடுத்துட்டு வந்து இதுல இருக்கிற ஃபார்முலா படியே நீங்க அந்த பியரை உருவாக்குங்க, அதுவே போதுன்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் நிறைய பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு ஒவ்வொரு டிராப்பா அந்த ஃபார்முலால இருக்கிற மாதிரி செட் பண்ணி இஞ்சி பூண்டுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை போட்டு அந்த பியரை உருவாக்குறாரு. ஆனா எதுவுமே நல்ல டேஸ்ட் வர மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி உங்க அப்பா எந்த ஊர்ல இந்த பியரை உருவாக்குனாரு, உங்களுக்கு எதுனா ஐடியா இருக்கான்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி நாங்க ஒரு பெங்காலி, அப்பா கல்கத்தால தான் இந்த பியரை உருவாக்குனாரு, அவர் இந்த பியர்ல மட்டன் ரெசிபி எல்லாம் கூட செஞ்சிருக்காருன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் இந்த பாபிக்கு ஒரு ஐடியா வருது. மும்பைல இருக்கிற பொருட்களை வச்சுதான் சமைக்கிறோம், கல்கத்தால இருக்கிற இஞ்சி பூண்டு அங்க விளையிற சில ஸ்பைசிஸ வச்சு நம்ம இந்த பியரை உருவாக்கணும்னு சொல்லி அதெல்லாம் வாங்கிட்டு வராரு. முக்கியமா கல்கத்தாவுடைய குளத்துல பிடிச்ச ஒரு மீனையும் வாங்கிட்டு வந்து அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின்களும் அவங்களுடைய லட்சியத்துல அடுத்ததா ப்ரூவர் வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ப்ரூவர்னா ஒரு 2-3 பேருக்கு வேணா இந்த பாபி அவருடைய வீட்டுல அந்த லேப்ல வச்சு பியரை தயாரிக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த இந்தியாக்கே சப்ளை பண்ணோம்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரி வேணுங்க, அததான் ப்ரூவர்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த இடத்துல கான்ட்ராக்டுக்குன்னு இந்த ப்ரூவரை வாடகைக்கு விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்டயும் கால் பண்ணி இவங்க ரெண்டு விசாரிக்க, ஆனா பொண்ணுங்க பியர் விக்கிறதா எங்களாலலாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாருமே மறுக்கிறாங்க. அப்பதான் பாபி ஒரு நாள் இந்த 2 பெண்களுக்கும் கால் பண்ணி உங்க அப்பாவுடைய பியரை நான் தயாரிச்சிட்டேன்ற மாதிரி வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அப்படி நம்ம ஹீரோயின் அங்க வந்து அந்த பியரை குடிச்சு பார்க்கும் போதோ கண்ணீரே வந்துருதுங்க. எங்க அப்பா தயாரிச்ச டேஸ்ட் அப்படியே வருதுன்ற மாதிரியும் கண் கலங்கி போறாங்க. இப்ப நைட்டே வீட்டுல ஒரு ஹவுஸ் பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க. முக்கியமா ஹீரோயின் அவங்க காதலன் கபீரையும் கூப்பிடுறாரு. அப்படி எல்லாருக்கிட்டையும் இந்த சரக்கை கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்ல எல்லாருமே அந்த டேஸ்ட்ல மெய் மறந்து போறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. நம்ம அனாகிதாவும் படுக்கையில இருந்து எழுந்துக்க, ஆஹா இன்னைக்கு ஒரு பிரீவர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோமே, அவர்கிட்ட நம்ம போன்ல பேசணுமே அப்படின்ற மாதிரியும், அதான் முன்ன சொன்னல இந்த பியரை தயார் பண்ணதுக்கு ஒரு ஃபேக்டரி தேவைன்ட்டு, அப்படி அந்த ஃபேக்டரியை ரெண்டுக்கு விடுறவர்கிட்ட இவங்க போன்ல பேசுறாங்க. நைட் அடிச்ச சரக்குல இவங்க வாய்ஸ் எல்லாம் மாறி ஆம்பளை வாய்ஸ்ல பேசிடுறாங்க. அந்த வாடகைக்கு விடுறவரும் இந்த ஆம்பளை வாய்ஸை கேட்ட உடனே இந்த வாடகை கொடுக்கறதுக்கும் ஒத்துக்கிறாரு. என்னடா இது, எவ்வளவு நாள் நம்ம 2 பொண்ணுங்களா சேர்ந்து எவ்வளவு பேர்கிட்ட பேசணும், ஆனா ஒரு ஆண் பேசின உடனே இங்க எல்லாமே நடக்குதுன்ற மாதிரியோ இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. அப்படி இதுவரைக்கும் இந்த 2க்காக விசாரிச்ச எல்லாருக்கிட்டையும் இவங்க அதே மேல் வாய்ஸ்ல பேசி பாக்குறாங்க. எல்லாருமே ஆம்பளைக்குனா 2 கொடுக்கறதுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்ல, இவங்களும் டேவிட் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு நேம சொல்லி நான் தான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், நான் தான் ஓனர் அப்படின்ற மாதிரியும், எனக்கு கீழே 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்க பேர் தான் ஷிகாவும் அனாகிதான்ற மாதிரியும் இவங்களே அந்த மேல் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி அங்க அந்த ஃபேக்டரியையும் ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. அப்படி அந்த பியரை தயாரிக்கிறதுக்கு நிறைய பாட்டில்கள் தேவைப்படுது. அந்த தயாரிக்கிற சாமாவுக்கு பொருட்கள் சப்ளை பண்றவங்க தேவைப்படுது. அப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் இதே டேவிட் ஜோன்ஸோடைய பேரை சொல்லி இந்த அனாகிதா மேல் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி எல்லா அக்ரிமெண்ட்டையும் சைன் பண்ண. அப்படிதான் இந்த 2 பெண்களும் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் போதோ அப்ப நம்ம ஹீரோயினுடைய காதலன் அந்த கபீர் வந்து ஒரு பெங்காலி டிஷ்ஷை சமைச்சு கொடுக்குறாரு. என்னதான் அவர் ரொம்ப அன்பாவே சமைச்சு கொடுத்தாலும் ஹீரோயினுக்கு கோவம் வருங்க. அவன் செஃப்னு சொல்லி கண்டதை சமைச்சு கொடுக்குறான், என் வேலையே அவன் டிஸ்டர்ப் பண்றான்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. இப்ப அந்த சரக்கை ரெடி பண்றதுக்கும் அந்த பெரிய ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபேக்டரிக்குள்ளேயும் வந்து பார்க்க அந்த ஃபேக்டரியை ரெண்டுக்கு கொடுக்கறவரும் இது கொஞ்சம் பழைய ஃபேக்டரி தான், கொஞ்சம் இந்த தூசெல்லாம் தட்டிட்டு நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, உங்க ஓனர் டேவிட் ஜோன்ஸ் எங்க போனாரு, நீங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி டேவிட் ஜோன்ஸை பார்க்கணுமேன்ற மாதிரியும் அவர் கேட்கிறாரு. இப்ப டேவிட் ஜோன்ஸை நம்ம எப்படி நேர்ல கொண்டு வருவோம் அப்படின்னு இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. அதே வேலையில சக்கா சக்கி அப்படின்ற மாதிரி இவங்க அந்த பியர் கம்பெனிக்கு ஒரு பேரை வச்சிருப்பாங்கல்ல, அந்த பேரையும் பப்ளிக் கிட்ட ஒரு ஓட்டிங் மாதிரி கேட்டிருப்பாங்க. எல்லாருமே அந்த பேர் ரொம்ப கேவலமா இருக்குன்ற மாதிரி சொல்ல, என்னடா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நஷ்டத்துல போயிடும் போல இருக்கேன்ற மாதிரியும் அவங்க பயப்படுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில அந்த ஃபேக்டரியை ரெண்டுக்கு கொடுத்தவர் கூட இவங்க மீட்டிங் இருக்குங்க. அதாவது அந்த டேவிட் ஜோன்ஸை இவங்க அந்த மீட்டிங்க்கு கொண்டு வரணும். அப்பதான் அவர்கிட்டயும் டேவிட் ஜோன்ஸ் ரொம்ப பயங்கரமான பணக்காரரு, அவர் வெளிநாட்டுல தான் இருப்பாரு, டைரக்ட் எல்லாம் வர முடியாது, வீடியோ கால்ல வேணா நீங்க பேசலாம்னு சொல்லி அங்க ஏஐ மூலமா நம்ம அனாகிதாவை தொப்பியெல்லாம் போட்டு டேவிட் ஜோன்ஸ் மாதிரி நடிக்க வைக்கிறாங்க. அந்த வீடியோ கால்ல அந்த முகம் ஒரு ஆம்பளையோட முகம் மாதிரி மாறி அந்த 2 கொடுக்கறவருக்கும் தெரிய, அதை வச்சு அவரும் நம்புறாரு. அதன்படி இப்ப அவங்களுக்கு அந்த ஃபேக்டரியும் ரெண்டுக்கு கிடைக்குதுங்க. இவங்களும் அந்த சரக்கு தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த சரக்குக்கு எந்த ஒரு பெயரையும் வைக்காம தயாரிச்சு மட்டும் பாக்குறாங்க. அப்படி அந்த சரக்கெல்லாம் சில ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொல்ல, அவங்களுமே இப்படி ஒரு டேஸ்ட்ல நான் இது வரைக்கும் பியரை குடிச்சது இல்லைன்ற மாதிரியும் இந்த 2 பெண்களையும் பாராட்டுறாங்க.
ஒரு கடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஆழ்ந்து யோசிச்சு ஜுகாரு அப்படின்ற ஒரு பேரையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதையே அந்த சரக்குக்கும் வைக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோல்சேல் கடை இருக்குங்க. அங்க ஒரு சிங் அங்கிள் இருக்காரு. அவர்கிட்டயும் அந்த சரக்கை கொண்டு வந்து, நீங்க இந்த ஏரியால ஒரு பெரிய சரக்கு கடை வச்சிருக்கீங்க, எங்க சரக்கையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போகன்ற மாதிரி கொடுக்க. ஆனா அவரும் வாங்க மறுக்கிறாரு. ஆல்ரெடி இங்க நிறைய சரக்கு விக்காம தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் ஹீரோயின் அவங்க அப்பாவோட கதையை சொல்லி, எங்க அப்பாக்காக நாங்களே இந்த விஷனை உருவாக்கி இருக்கோன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு அந்த சிங்கங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவங்க கொண்டு வந்த அந்த சரக்கையும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அது அப்படி ஒரு டேஸ்டா இருக்குங்க. என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு பியரை நான் குடிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த கடைக்கு மட்டும் இல்ல, இந்த ஏரியால இருக்கிற எல்லா இடத்துக்கும் இந்த பியரை நீங்க சப்ளை பண்ணலான்ற மாதிரியும் அந்த சிங்கங்கள் சொல்றாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சேட்டுக்கு கான்டாக்ட் பண்ண, அவரு தான் இந்த ஏரியால இருக்கிற எல்லா இடத்துலயும் சப்ளை பண்றாரு. ஆனா அவரு எங்களுக்கு மீட்டிங் கொடுக்கறதுக்கு கூட நேரம் ஒதுக்க மாட்டாரு அப்படின்றத கம்ப்ளைண்டா பண்ண, உடனே அந்த சிங்கு அந்த சேட்டுக்கு கால் பண்ணி, நான் 2 பொண்ணுங்களை அனுப்பி வைக்கிறேன், அந்த பொண்ணுங்களுடைய பியரை டேஸ்ட் பண்ணி அதை இந்த ஏரியா முழுக்க நீ தான் சப்ளை பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அந்த சேட்டும் அந்த பியரை டேஸ்ட் பண்ண அவருக்கும் ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஜுகாரோ. கம்பெனியோட ஓனர் டேவிட் ஜோன்ஸ் தானே, அவரை என் கூட நேர்ல வந்து ஒரு மீட்டிங் பார்க்க வைங்க. அப்படி அவர் கூட சேர்ந்து அக்ரிமெண்ட்டை மட்டும் சைன் பண்ணிட்டேனா உங்களுடைய பிராண்டையும் நாங்க சேல்ஸுக்கு எடுத்து போன்னு சொல்ல, இந்த 2 பெண்களுக்கும் பயங்கர பிரஷர் ஆகுது. இது வரைக்கும் வீடியோ கால்லையும் போன்லயும் மட்டுமே கூட்டிட்டு வந்த அந்த டேவிட் ஜோன்ஸை இப்ப நேர்ல கூட்டிட்டு வர வேண்டி இருக்குங்க. இப்ப அந்த சேட்டுக்கிட்டையும் இந்த வாலியா வந்து பேசுறாரு. அந்த 2 பொண்ணுங்க என்ன பேசினாங்கன்ற மாதிரி கேட்க, இந்த ஜுகாரோ விஷயத்த பத்திலாம் அந்த சேட்டு வாலியா கிட்ட சொல்ல, வாலியாக்கும் லைட்டா பொறாம வருதுங்க. ஏன் வாலியா பொறாமப்படுறீங்க? நீங்க ஒரு கோடீஸ்வரர், எவ்வளவோ பிசினஸ் பண்றீங்க, இவங்க இப்பதான் இந்த பிசினஸே ஆரம்பிக்கிறாங்க, அதுக்குள்ள பராமையான்ற மாதிரி கேட்க, அவரும் இல்லன்ற மாதிரி சமாளிச்சுட்டு அப்படியே கண்டுக்காம விட்டுறாரு. இன்னொரு பக்கம் ஷிகா இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டான கபீரோட சேர்ந்து நேரத்தை செலவிட்டு இருக்க, அனாஹிதா பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லைங்க, அதனால தனிமையில தான் இருக்காங்க. அதனால ஒரு டேட்டிங் ஆப்ல ஒரு பையனையும் பிடிச்சி அவன் கூட டேட் பண்ணலான்ற மாதிரியும் முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அந்த பையனும் பூமர் தனமா பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இவங்க ஜுகாரு அப்படின்ற இந்த பிராண்ட இன்னும் 1 வாரத்துல லான்ச் பண்ணலான்னு இருப்பாங்க. லான்ச் ஆக போறதுனால இவங்க லட்சக்கணக்கான சரக்குகளை சப்ளை பண்றதுக்கும் அவங்களோட ஃபேக்டரியில ரொம்ப நாளாவே அந்த சரக்கை தயாரிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. அப்பதான் அந்த சரக்கை தயாரிக்கிற பாபி இருக்கார்ல, ப்ரூ மாஸ்டர், அவர்கிட்ட இருந்து கால் வருது. இந்த சரக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த குடோன்ல திடீர்னு ஒரு பைப் லீக் ஆகி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த மொத்த சரக்கும் வெளியே கொட்டிக்கிச்சின்ற மாதிரி சொல்றாரு. உங்க 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம மொத்த உழைப்பும் போச்சு அப்படின்னு தலையில கை வைக்கிறாங்க. இப்ப அந்த ஃபேக்டரியே உங்களுக்கு 2 கொடுத்தவர்கிட்டையும், யோ என்ன ஃபேக்டரியா கொடுத்துருக்க, இப்படி ஓட்ட உடசலாம் கொடுத்து இப்ப எங்களோட மொத்த சரக்கும் போச்சேயா, இப்ப நாங்க என்னையா பண்றதுன்ற மாதிரியும் பயங்கரமா கத்த, அவருமே கவலைப்படாதீங்க, என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு 1 மாசமாச்சு ஆகுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க இன்னும் 10 நாள்ல எங்களோட லான்ச் இருக்கு, எல்லாமே செட் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல இது மாத்தணும்னா எங்களுக்கு வந்த ஸ்பான்சரும் எங்க சரக்க வாங்குறேன்னு சொல்றவங்களும் எல்லாருமே மாறி போயிடுவாங்க, எங்க மேல நம்பிக்கையை இழந்துருவாங்கன்ற மாதிரியும் பயப்பட, உடனடியா அந்த 10 நாளுக்குள்ள இந்த சரக்கை இவங்க மறுபடியும் தயாரிக்கணும்னா இவங்களுக்குன்னு சில முதலீடு தேவைப்படுதுங்க. 2 கோடி ரூபாய் தேவைப்படுது. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் சில லட்சங்கள் கடன் கேட்க, ஆனா யாருமே கொடுக்க மறுக்கிறாங்க. அப்பதான் இந்த ப்ரூ மாஸ்டர் இருக்காருல பாபி, அவரு ஒரு ஐடியா கொடுக்கறாரு. எனக்கு லைலா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி தெரியும், அவங்க கொஞ்சம் டேஞ்சர் ஆனவங்க தான், ஆனா கடன் கேட்டா கொடுப்பாங்க, ஆனா நிறைய வட்டி போடுவாங்க, 20% வட்டி போடுவாங்க, ஓகேவான்னு கேட்க, கடன் கொடுக்கறதே பெருசு, எங்களுக்கு ஓகே தானு சொல்லிட்டோம். இப்ப இந்த 2 பெண்களும் அந்த லைலாவை பார்க்க வராங்க. அப்படி ரொம்ப ஸ்டைலா சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு அந்த லைலா இவங்க முன்னாடி வந்து உட்கார, அப்படி இந்த பெண்களும் என்ன பிசினஸ் பண்றாங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு அந்த 2 கோடி ரூபாய் கடன் கொடுக்கறதுக்கும் ஒத்துக்கிறாங்க. ஆனா 20% வட்டி போடுறதாவும் அங்க சொல்றாங்க. நாங்க இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே நிறைய லாபம் வந்துடும், உடனே கொடுக்க தானே போறோம், எங்களுக்கு ஓகே தானு சொல்லி இவங்களும் சொல்ல, அப்பதான் அந்த லைலாக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது. அதனால அவங்களுடைய ஷெட் வரைக்கும் அவங்க போறாங்க. அதே வேலையில அனாஹிதா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் மூச்சா வந்துருதுங்க. அவங்களும் அந்த ஷெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாத்ரூமுக்கு போக, அங்க ஆல்ரெடி இந்த லைலா கிட்ட கடன் வாங்கின ஒரு நபர் கடனை திருப்பி கொடுக்காதனால அவரோட கையையே அந்த லைலா வெட்டுறதையும் இந்த அனாஹிதா பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது இந்த லைலா சாதாரண ஆள் இல்ல, ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர். இவங்க கிட்டயா கடன் வாங்கணும், இவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு கையெல்லாம் பறி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட தோழி ஷிக்கா கிட்டயும் இந்த உண்மையா சொல்ல, ஷிக்காவும் ரொம்ப பயந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இங்க தப்பிச்சு போயிட்டா இன்னும் 10 நாள்ல நம்மளால பணத்தையும் ரெடி பண்ண முடியாது, நம்மளுக்கு வேற வழி இல்ல, நம்ம கண்டிப்பா இந்த காசை திருப்பி தானே கொடுக்க போறோம், அதுக்காக நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம தைரியமா லைலா கிட்டயே இந்த கடனை வாங்குவோன்ற மாதிரியும் ஹீரோயின் ஷிகா சொல்றாங்க. அதன்படி லைலா கிட்டயும் அந்த 2 கோடி ரூபாய் கடனா கேட்க, ஆனா லைலா ஒரு ரூலா போடுறாங்க, உங்க கம்பெனியுடைய ஓனர் டேவிட் ஜோன்ஸை நேர்ல கூட்டிட்டு வாங்க, ஏன்னா அவரே ஒரு கோடீஸ்வரர் தானே, அவர்கிட்ட இல்லாத காசா என்கிட்ட வந்து கடன் கேக்குறீங்க, அப்படி அவர் வந்து அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு அவர் சொன்னாதான் நான் உங்களுக்கு கடன் கொடுப்பேன்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்கு மறுபடியும்
மறுபடியும் டேவிட் ஜோன்ஸை எப்படி கூப்பிடுறது, இல்லாத ஒரு ஆளை எப்படி ரெடி பண்றதுன்ற ஒரு கேள்வி வருதுங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல ஷிகா, அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு திருமணத்துல ஒரு ஆன்ட்டிய பாத்திருப்பாங்க. அந்த ஆன்ட்டி கூட தன்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி ஒரு நபரை கூட்டிட்டு வந்திருப்பார்ல, அந்த நபரை நம்ம ரெண்டுக்கு எடுத்தா எப்படி அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி இந்த ஆன்ட்டி கிட்டையும் அந்த நபருடைய கான்டாக்ட பத்தி கேட்க, அவரு கல்கத்தால இருக்கிறவருன்ற மாதிரியும் அந்த ஆன்ட்டி சொல்ல, இப்ப கல்கத்தால இருக்கிற ஒரு நாடக மேடைக்கும் நம்ம ஹீரோயின் 2 பேருமே வராங்க. சும்மா சிவாஜி கணேசன் மாதிரி அங்க நம்ம டயாலன் அப்படின்ற இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவரு தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ. அப்படி நம்ம ஹீரோ அந்த நாடகத்திலயும் நடிச்சுக்கிட்டு இருக்க வசனத்தெல்லாம் சும்மா பிச்சு உதறாரு. அதையும் நம்ம ஹீரோயின்கள் 2 பேரும் பார்த்து, இவரே போதுமே, நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிற அந்த டேவிட் ஜோன்ஸ் அப்படின்ற மாதிரி இவரையே நம்ம நடிக்க வச்சிடலாம். அப்படி இவரை பயன்படுத்தி கடன்ல இருந்து நம்ம கம்பெனியை உயர்த்தறதுல இருந்து எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலான்ற மாதிரியும் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அந்த நாடக மேடையிலையும் இவருடைய அட்ரஸ வாங்கிட்டு அவரை வீட்டுல வந்து நம்ம ஹீரோயின்களும் பார்க்க, ஆனா அந்த வீட்டுல ஆல்ரெடி ஒரு லோன் கேட்டு வரவரு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த தயாளன் கிட்டையும் ஒரு சின்ன ஆக்டிங் இருக்கு, வர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இது ஆக்டிங்கா? கண்டிப்பா வரேன், வீட்டுக்கு வாங்க, காஃபி குடிங்கன்ற மாதிரி இந்த 2 பொண்ணுங்களையும் உட்கார வச்சு அந்த டயாலனும் என்ன மாதிரியான ஆக்டிங் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இவங்களும் அவங்களோட கதையை சொல்லி, எங்க கம்பெனியோடைய ஓனர் மாதிரி தான் நீங்க நடிக்கணும், ஆனா உண்மையிலே நாங்க தான் ஓனர், நீங்க நடிச்சா போதும், உங்களை வச்சு நாங்க எங்க பிராண்ட உருவாக்கி போன்ற மாதிரி சொல்ல, எத்தனை நாள் நடிக்க வேண்டி இருக்கும்? இப்போதைக்கு ஒரு நாள் தான். லைலான்னு ஒருத்தவங்க கிட்ட வந்து நடிக்கணும், அவங்க கிட்ட நாங்க கடன் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு வந்துடலான்ற மாதிரி சொல்ல, நீங்க சொல்றதுல நிறைய ரிஸ்க் இருக்கிற மாதிரி இருக்கு, நான் இது மாதிரி நடிக்கிறதே என் வீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, அந்த லோனை திருப்பி கொடுக்க முடியாம தான் நான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா ரிஸ்க்ல மாட்டினா மொத்தமா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, என்னால முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல ஷிகா, அவங்க கொஞ்சம் யோசிச்சு, உங்க வீட்டுடைய லோனை நான் மொத்தமா அடைக்கிறேன், அந்த 5 லட்சம் ரூபாவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இப்பவாச்சும் நடிக்க வரீங்களான்ற மாதிரி கேட்க, என்னதான் அனாகிதாக்கு இதெல்லாம் ஓகே இல்லனாலும் தான் ஃப்ரெண்ட் அனாகிதாவை அவங்க சமாதானப்படுத்தி இந்த மாதிரி ஒரு நடிப்பு அரக்க நம்மளுக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லியும் அங்க அந்த டயாலனை ஒத்துக்க வைக்கிறாங்க. இப்ப அந்த டயாலனை டேவிட் ஜோன்ஸா மாத்தணுங்க, ரொம்ப ஸ்டைலான ஒரு ஐகானாவும் மாத்தணும். அதுக்காக அவருக்கு நிறைய மேக்கப் எல்லாம் போட்டு நிறைய விக் எல்லாம் வச்சு விடுறாங்க. இத பாக்குறப்போ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. நீங்க எந்நேரமும் இந்த விக்கோட தான் இருக்கணும், எப்பவுமே இந்த கெட்டப்ப கழட்ட கூடாது. நாளைக்கு நம்ம லைலாவை பார்க்க போறோம், லைலா கிட்ட என்ன பேசணும்ன்றத எல்லாத்தையும் நான் இதுல எழுதி கொடுத்திருக்கேன், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கங்கன்ற மாதிரி சொல்ல, அவரும் அதுக்கு ஓகேன்னு சொல்றாரு. அப்படி அடுத்த நாள் கல்கத்தால இருந்து இவங்களும் மும்பைக்கு பிளைட்ல இந்த தயாலனை கூட்டிட்டு போறாங்க. தயாலனுக்கு பிளைட்ல போகும்போது மறுபடியும் டவுட் வருது, என் பேரு ஏதோ சொன்னீங்களே டேனியல் ஜோன்ஸா, டேவிட் ஜோன்ஸ்னு சொன்னோம், அப்புறம் ஏதோ சுகந்தின்னு ஒரு பொண்ணை மீட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல சார், சுகந்தி இல்ல சார், லைலான்னு ஒரு பொண்ணை மீட் பண்ணணும்னு சொன்னோம், என்ன சார் எல்லாருமே மறந்துட்டீங்க, அந்த டைலாக் எல்லாம் பறிக்கலையான்ற மாதிரி கேட்க, ஏமா எனக்கு இந்த மறதி நோய் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே, அதை தெரிஞ்சுதானே என்கிட்ட நடிக்கிறதுக்கு கேட்டு வந்தீங்கன்ற மாதிரி அவர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இது மறதி நோயான்னு சொல்லி இவங்களும் ஷாக்காவ, அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த தயால் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு உண்மையாலேயே மறதி நோய் இருக்கோங்க. இவர் நடிச்சிட்டு இருக்கிற நாடகத்துல கூட இவர் அந்த டைலாக் எல்லாம் ஒரிஜினலா பேச மாட்டாரு, பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்லதான் பேசுவாரு. எனக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கு, ரொம்ப நேரத்துக்கு எதையுமே என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, சில விஷயங்களை தவிர அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்ல, இப்ப இவங்க 2 பேருக்கும் தூக்கி வாரி போடுது. கொய்யால இன்னும் கொஞ்ச நேரத்துல லைலாவை போய் பார்க்கணும், இவருக்கு என்னன்னா மறதி இருக்குன்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்ப வேற ஆளையும் நடிக்க கூப்பிட முடியாது, என்னடா பண்றதுன்ற மாதிரியும் திக்கி திணறி போறாங்க. இவரை வச்சுதான் சமாளிச்சு ஆகணும்னு சொல்லி மறுபடியும் சொல்லி கூட தெரிய திருப்பி சொல்லி கொடுக்க, ஹீரோயினும் அவங்களோட போனை இந்த டயாலுக்கு கொடுத்து, இதுலயே எல்லா டைலாக்கும் இருக்கு, இதை ஓபன் பண்ணி இதுல இருக்கிறத அப்படியே அந்த லைலா கிட்ட ஒப்பிச்சா போதுன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் கூட்டிட்டு வர, அங்கதான் இந்த லைலாவை இந்த டேவிட் ஜோன்ஸ் பாக்குறாரு. உடனே அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாத்தி, டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா லைலா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப அவர் கையாலேயே காஃபி எல்லாம் ஊத்தி கொடுக்குறாரு. லைலாவும் இவரை பாக்குறதுக்கு அழகா இருக்காருன்னு சொல்லி இவரை பார்த்த உடனே கொஞ்சம் பிடிச்சு போக, என்கிட்ட கோடிக்கணக்கில் காசு இருக்கு, பட் இருந்தும் இந்த பொண்ணுங்க டெவலப் ஆகணும்னு சொல்லி உங்ககிட்ட கடன் கேட்டு அந்த 2 கோடி ரூபாய் வாங்கி நாங்க இந்த பிசினஸ் உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு இஷ்டத்துக்கு இவர் ஏதோ கதையை சொல்லி கடைசியில லைலான்ற பேரை மறந்து அரோஜான்ற மாதிரி வேற சொல்லிடுறாரு. ஐயோ மாட்டிக்க போறான்னு நினைக்க லைலா இதை எல்லாமே நம்புறாங்க. அவன் பேரை கூட மறக்கல அளவுக்கு இவரு ரொம்ப பிஸியா இருக்காரு போல இருக்குன்ற மாதிரியும் நினைச்சுக்கிட்டு அந்த 2 கோடி ரூபாய் உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கும் ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, 20% வட்டியை போடுறதுக்கு பதிலா 15% போட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல, அதுக்கும் இந்த லைலா ஒத்துக்கிட்டு போகும்போதோ நம்ம டேவிட் ஜோன்ஸை பார்த்து உங்களோட ஜா லைன் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டும் போறாங்க. இப்ப இந்த 2 பெண்களுக்கும் சிரிப்பு வருதுங்க. இப்படியோ இவரோட மறதி நோயை வச்சு இவர் தான் இந்த டேவிட் ஜோன்ஸ் லைலா கிட்டேயே நம்ப வச்சுட்டோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப இந்த டேவிட் ஜோன்ஸான இவரை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர, என்ன மேடம் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே என்ன வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க, கல்கத்தாக்கு போயிடலான்னு பார்த்தா நீங்க மறுபடியும்
இங்கே கூட்டு வரீங்கன்ற மாதிரி கேட்க, சார் இப்பதானே உள்ள வந்திருக்கீங்க, இன்னும் நிறைய இடத்துல ஆக்ட் பண்ண வேண்டி இருக்கு, நீங்க உடனே போயிட்டா எப்படி, எங்க கம்பெனி லான்ச் ஆகுற வரைக்கும் கூட இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி அவரை கட்டாயப்படுத்தி தங்க வைக்கிறாங்க. அப்படி புதுசா இந்த சரக்கெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டரியையும் இவங்க ரெண்டுக்கு எடுக்க லைலா கிட்ட வாங்கின 2 கோடி ரூபாய் வச்சு மறுபடியும் அந்த பியர் எல்லாம் இந்த ப்ரூ மாஸ்டர் தயாரிக்கிறாரு. அதே மாதிரி லைலாவும் அப்பப்போ இவங்களோட ஆபீஸ்க்கு வந்து போவாங்க. ஆக்சுவலி இவங்களுக்குன்னு ஆபீஸ் இருக்காதுல, நம்ம அனாகிதா தம்பியுடைய ஸ்டார்ட் அப்ல தானே வச்சிருப்பாங்க. அங்க லைலா வரப்பெல்லாம் இங்க பிஸியா இருக்கிற மாதிரி வேற நடிப்பாங்க. சில வாரங்கள்ல இந்த ஜுகாரோ அப்படின்ற இந்த பியருடைய லான்ச் வேற இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் பண்ணணும், மக்கள் எல்லாருமே இதை பத்தி பேச வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருதுங்க. ஒரு மார்க்கெட்டிங் டீமை வச்சு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அந்த நகரம் முழுக்க ஒரு ஓவியத்தை வரையறாங்க. அதுல ஒருத்தர் மூஞ்ச மறைச்சுக்கிட்டு 2 சிம்பிளை காமிக்கிற மாதிரியும் அந்த ஓவியம் எல்லா இடத்துலயும் இருக்கு. காலையில மக்கள் எழுந்து பாக்குறப்போ இது என்ன ஓவியமா இருக்கும், யார் இந்த நபர், எப்படி இது ஊர் முழுக்க பரவி இருக்குன்ற மாதிரி எல்லாரும் பரபரப்பா பேசிக்க, அப்பதான் இன்னும் 2 நாள்ல அந்த ஓவியத்துல இருக்கிற அதே போஸ இந்த டேவிட் ஜோன்ஸ் கொடுக்க வச்சு அதை இந்த சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஓ, இவருதான் அந்த ஓவியத்துல இருக்கிறவரா, இவரை எதுக்கு ரோட்டெல்லாம் வரைஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னு மக்கள் கிட்ட மறுபடியும் கேள்வி வர, அப்பதான் இந்த டேவிட் ஜோன்ஸ் லைவுக்கு வந்து ஜுகாரோ அப்படின்ற மாதிரி இந்தியாவுடைய டேஸ்டஸ்ட் பியரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன், அது வர சண்டே லான்ச் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்ல, இதுவும் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது. அது என்னடா இந்தியாவுடைய டேஸ்டஸ்ட் பியர்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப வரவேற்று காத்திருக்காங்க. இப்படி உங்களுடைய மார்க்கெட்டிங் ஐடியாஸை எல்லாம் அந்த வில்லன் வாலியாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கோபம் வருது. இந்த சரக்கெல்லாம் ரிவ்யூ பண்ற ஒரு ரிவ்யூவரும் இந்த ஜுகாரோ சரக்க லான்ச்சுக்கு முன்னாடியே ரிவ்யூ பண்ணி இது வரைக்கும் நான் குடிச்சதுலயே டேஸ்டஸ்ட் இதுதான்னு சொல்ல, இங்க நம்ம ஹீரோயின் ஒரு பப்புல இருக்கும் போதோ அந்த பப்புக்கு வந்த ஒரு பொண்ணுமே ஜுகாரோ பிராண்ட் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. இதை வச்சு நம்ம பிராண்டுக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குன்ற மாதிரியும் இவங்க புரிஞ்சுக்க, அப்படிதாங்க அந்த லான்ச் டேவும் வருது. நம்ம ஹீரோயினுடைய காதலன் கபீர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வேலை பார்க்குற 5 ஸ்டார் ஹோட்டல்லையே ஃப்ரீயாவே இந்த லான்ச்சுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. அப்படி அங்க நிறைய பிசினஸ் மேன், ஸ்பான்சர், இன்வெஸ்டர்னு சொல்லி எல்லாருமே அங்க வந்திருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஜுகாரோ லான்ச் ஆக போகுது. இந்த ஜுகாரோடைய ஐகானான டேவிட் ஜோன்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஜுக்கு வரப்போறாருன்ற மாதிரியும் அவங்க பேசிக்கிறாங்க. இப்ப அந்த லான்ச்சை பாக்குறதுக்கு லைலால இருந்து இந்த எதிரி வாலியா இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கூட வராங்க. என்னடா டைம் ஆகிட்டே இருக்கு, இன்னும் ஸ்டேஜுக்கு நம்ம டேவிட் ஜோன்ஸ் வரலையான்னு சொல்லி பின்னாடி ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தா அந்த டேவிட் ஜோன்ஸ் ஒரு குண்டை தூக்கி போடுறாருங்க. நீங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த ஜுகாரோன்ற இருந்த பியரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த பியரை குடிச்சிட்டு டேஸ்டா இருக்குன்னு சொல்லணும், இப்படிதான் நம்ம லான்ச் பண்ண போறோம்னு சொல்ல, ஆனா அவரோ என்னால பியர் குடிக்க முடியாது, நான் 25 வருஷமா சரக்கையே தொட்டதில்லைன்ற மாதிரி மறுக்கிறாரு. யோ என்னையா சொல்ற, பியரை குடிக்காம எப்படி லான்ச் பண்ணுவேன், எல்லாமே தப்பாயிடும்னு சொல்ல, இல்லம்மா நான் பியரை குடிச்சா எல்லாமே மறந்துடுவேன், என் மெமரியில எதுவுமே இருக்காது, அப்புறம் நான் எல்லாருக்கிட்டையும் மாட்டிப்பேன்னு சொல்ல, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க. ஒரிஜினலான பியரை ஓபன் பண்ணாதான் அதுல இருந்து நுர வரும், அதுதான் பாக்குறவங்களுக்கு இம்ப்ரெஷனை கொடுக்கும், இல்லன்னா சப்புன்னு முடிஞ்சிடுமேன்ற மாதிரியும் இவங்க குழம்ப. இப்ப எப்படியோ நம்ம ஹீரோவையும் ஸ்டேஜுக்கு வர சொல்றாங்க. அப்படி அவர் கையில அந்த ஜுகாரோவையும் கொடுத்து ஓபன் பண்ண வைக்க, அப்படி ஓபன் பண்ணதும் நுர வருதுங்க. உடனே அதை ஸ்டேஜுக்கு அடியில போட்டுட்டு அங்க இன்னொரு ஜூஸ் பாட்டில் இருக்குங்க, அதை எடுத்து ஹீரோ குடிக்கிற மாதிரி அங்க காமிக்கிறாங்க. அப்படிதான் இந்த ஜுகாரோவையும் அவர் ஒரு வழியா லான்ச் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கெஸ்ட் எல்லாருமே அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க, இப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க, எல்லாருமே மெய் மறந்து போறாங்க. சூப்பரா இருக்கு இந்த டேஸ்ட்னு சொல்லி எல்லாமே பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக, அதுக்கப்புறம் சேல்ஸ் சும்மா பிச்சுக்குது. இங்க இந்த வாலியாவும் கொஞ்சம் மரமா பட்டு டேவிட் ஜோன்ஸ் கிட்ட இந்த ஜுகாரோவை பத்தி பேசலான்னு வர, அப்பதான் இந்த டேவிட் ஜோன்ஸ் ஸ்கிரிப்ட்ல இல்லாதெல்லாம் நம்ம கிட்ட கேக்குறாரு, நம்மளே ஸ்கிரிப்டை பார்த்து தான் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு லைட்டா உளறாரு. இதுல வாலியாவும் இந்த டேவிட் ஜோன்ஸை சும்மா வச்சு இந்த 2 பெண்கள் தான் இதை ஹேண்டில் பண்றாங்கன்ற மாதிரியும் கண்டுபிடிக்க, வாலியாக்கு பயங்கர கோவம் வருதுங்க. தன்னோட அசிஸ்டன்ட் கிட்டையும் அவரு ஒரு சரக்கு கம்பெனி வச்சிருப்பாரு, அந்த சரக்கு கம்பெனியோட ப்ரூ மாஸ்டர் கிட்டையும் இந்த ஜுகாரோவை கொடுத்து பாக்குறாரு. இது மட்டும் இப்படி எவ்வளவு டேஸ்டா இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. அவங்களும் குடிச்சு பாடுறது தெரியலன்னு சொல்ல, இந்த ஜுகாரோவை கொண்டகோல் அப்படின்ற ஒரு பிராண்டுடைய ஃபார்முலா வச்சுதான் இவங்க உருவாக்கி இருக்காங்க. அந்த கொண்டகோல் அப்படின்ற ஒரு பிராண்டு நம்ம கிட்ட தான் இருக்கு, நீங்களும் அதே ஃபார்முலா வச்சு இதே மாதிரி டேஸ்டான சரக்கை உருவாக்கி காட்டுங்கன்ற மாதிரியும் அவரு அவங்களுடைய ப்ரூ மாஸ்டர் கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோயின் கம்பெனியோடைய ப்ரூ மாஸ்டரான பாபி இருக்கான் பாத்தீங்களா, அவனை எப்படின்னா வளைச்சு போடணுன்ற மாதிரி வாலியா நினைக்கிறாரு. அதுக்காக தன்னுடைய அசிஸ்டன்ட அனுப்பியும் அந்த பாபி கிட்ட ஒரு டீல் பேச வைக்கிறாரு. அதே வேளையில இங்க மேகசின்ல இந்தியாவுடைய ஆர்டிஸ்ட், பிசினஸ் மேன் இவர் தான் சொல்லி எல்லாருமே டேவிட் ஜோன்ஸை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க.
இருக்க. இதெல்லாம் வாலியாக்கு எரிச்சலை ஏற்படுத்துது. அப்பதான் வாலியா அந்த சேட்டுக்கு கால் பண்ணி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, இதுக்கு மேல இந்த ஜுகாராவை நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் அவர் பயங்கரமா கத்த. ஆனா அந்த சேட்டுமே வாலியா பேச்ச கேட்காம, டேய் இன்னொரு கம்பெனிக்கார கோவப்படுறானா இந்த கம்பெனி வளருதுன்னு அர்த்தம், டிஸ்ட்ரிபியூஷனை இன்னும் 3 மடங்கு அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரியும் இந்த சரக்குக்கு அங்க சொல்லி அனுப்புறாரு. இங்க ஹீரோயின்கள் ஜுகாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஆபீஸையும் திறக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய ஜுகாரோவுடைய தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இதை நம்ம எக்ஸ்பென்ஷன் பண்ணணும், தயாரிப்பை இன்னும் அதிகப்படுத்தணும், அப்பதான் கோடிக்கணக்கில் நம்மளால லாபம் பார்க்க முடியும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இந்த ப்ரூ மாஸ்டர் கிட்டையும் தான் ஃப்ரெண்டு அனாகிதா கிட்டையும் சொல்ல. ஆனா அந்த ப்ரூ மாஸ்டரும் நம்ம மினிமமா தயாரிச்சாதான் இதை நம்ம குவாலிட்டியா தயாரிக்க முடியும், நிறைய தயாரிச்சா அதுல குவாலிட்டியும் இருக்காது, டேஸ்டும் இருக்காது, அதுக்கப்புறம் நம்ம பிராண்டே அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை டெவலப் பண்ணுவோன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய லவ்வர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஹீரோயின் கிட்ட வந்து எவ்வளவு நாள் தான் இந்த வேலையிலேயே நீ இருப்ப, எதனா ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரலாம், நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் அங்க வெக்கேஷன் போறதுக்கும் மறுக்கிறாங்க. இப்ப இந்த டேவிட் ஜோன்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம ஹீரோயின்கள் 2 பேருக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரூ மாஸ்டர் எல்லாருக்குமே ஒரு விருந்து வைக்கிறாருங்க. இந்த விருந்தோட நான் என்னோட ஊரு கல்கத்தாக்கு கிளம்ப போறேன், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல, அதான் ஹீரோயின்களும் கொஞ்சம் திருன்னு முடிச்சு இந்த ஹீரோவை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு வந்தோம், உங்க வேலை இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்கு, கொஞ்ச நாள்லயே ஒரு மியூசிக் ஈவெண்ட் இருக்கு, அதுக்கு நம்ம தான் பிராண்டிங் பண்றோம், நீங்க இல்லனா அது நடக்காது, அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சில மீட்டிங்ல அட்டென்ட் பண்ண வேண்டி இருக்கு, நீங்க வேணும்ன்ற மாதிரியும் அவரை மறுபடியும் கட்டாயப்படுத்தி இருக்க வைக்கிறாங்க. அப்பதான் நான்சி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியுடைய மேனேஜர் வந்து இந்த 2 பெண்களையும் பாக்குறாங்க. உங்க கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா உங்களுக்கு புது பார்ட்னர்ஸ் தேவைப்படும், அப்படி உங்க கம்பெனியை எங்களோட பார்ட்னர்ஷிப்ல சேர்த்துக்க விரும்புறோம், அதே மாதிரி உங்க கம்பெனியை இன்னும் நல்லா டெவலப் பண்றதுக்கு உங்க கம்பெனிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு சிஇஓ தேவைப்படுது, அதையும் நாங்க வெளியே இருந்து உங்களுக்கு கொடுக்கறோம், ஓகேவான்னு கேட்க. ஆனா அது நம்ம ஹீரோயின் ஷிகாக்கு சரிப்பட்டு வரலைங்க. ஆனா அனாகிதா இருக்காங்களா அவங்க தோழி, அவங்களும் அவங்க சொல்ற ஆஃபர் எனக்கு ஓகே தான், அதை நம்ம பண்ணா நம்ம கம்பெனி கண்டிப்பா டெவலப் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் ஷிகாவும் இப்படி எல்லாம் பண்ணா நம்மளால முழு சுதந்திரத்தோட இருக்க முடியாது, நம்ம அப்பாவை ஏமாத்த மாதிரியே இவங்க நம்மள ஏமாத்திடுவாங்கன்ற மாதிரியும் பயப்படுறாங்க. இதுல இவங்க 2 பேருக்கும் கருத்து மோதல் ஏற்படுதுங்க. அதே வேளையில இப்போ ஒரு மியூசிக் கான்சர்ட்டுக்கும் இவங்க இந்த சரக்கெல்லாம் சப்ளை பண்றதுக்காக ஆர்டர் எடுத்திருப்பாங்கல்ல, அதுல ஒரு சிக்கல் ஏற்படுது. ஃபேக்டரியில இருந்து இந்த சரக்கை எடுத்துட்டு போறதுக்கும் அங்க வேலை பார்க்கிற லேபர்ஸ் ஒத்துக்க மறந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கியா ஸ்ட்ரைக் பண்றீங்கன்ற மாதிரி அந்த ப்ரூ மாஸ்டரும் பயங்கரமா கோவப்பட உங்க காரணத்தை சொல்லவே மறுக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்ட்ரைக்கை எப்படி முடிவுக்கு கொண்டு வரதுன்னு சொல்லி இந்த 2 பெண்களுக்கும் வேற புரியல. அதே வேளையில இங்க இந்த லைலா கிட்ட 2 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த வட்டி கட்டுறதுக்கு வேற இவங்களுக்கு நெருக்கடி ஏற்படுது. அப்பதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்களா ஷிகா, அவங்க மட்டும் தனிமையில வந்து லைலாவை சந்திக்கிறாங்க. அடுத்த மாசம் சேர்த்து உங்க பணத்தை கொடுத்துட்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்ற மாதிரி கேட்க, லைலாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, நான் மத்த யாருக்குமே இப்படி டைம் கொடுத்தது இல்ல, நீ ஒரு நம்பகமான பொண்ணா இருக்கிறதுனால உனக்கு டைம் கொடுக்குறேன், உனக்கு ஒரு ஆஃபரையும் கொடுக்குறேன், உங்க கம்பெனிக்கு புதுசா பார்ட்னர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நீ என்ன உன் கம்பெனியோடைய பார்ட்னரா சேர்த்துக்கிறியா, அப்படி சேர்த்துக்கிட்டனா நீ என்கிட்ட வாங்கின 2 கோடி ரூபாய் கடனை கொடுக்கவே தேவையில்ல, இன்னொரு ஆஃபரும் உனக்கு கொடுக்குறேன், உன் கம்பெனியில இப்போ ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரைக்கை யார் தெரியுமா பண்றா, அந்த வில்லன் வாலியா இருக்கான்ல அவனுடைய ஆட்கள் தான் பண்றாங்க, அந்த ஸ்ட்ரைக்கை நான் முடிவுக்கு கொண்டு வரேன், அப்படி கொண்டு வந்தா என்ன பார்ட்னரா சேர்த்துப்பியான்ற மாதிரி அவங்க கேட்க, இங்க ஹீரோயினும் யோசிச்சு பார்த்து அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்படி இந்த லைலா இருக்காங்கல்ல நேரா அந்த ஸ்ட்ரைக் நடக்கிற இடத்துக்கும் போறாங்க. அங்க இருக்கிற லேபருடைய தலைவரையும் பாக்குறாங்க. அவனை அங்கேயே ஒரு விட்டு அவனுடைய முதலாளிக்கு கால் பண்ணி அவனு 2 அடியாட்களை வச்சு மிரட்டி இந்த ஸ்ட்ரைக்கையும் முடிவுக்கு கொண்டு வராங்க. அது மூலயமா இப்ப அந்த மியூசிக் கான்சர்ட்டுக்கு போய் சேர வேண்டிய சரக்கெல்லாம் போய் சேருதுங்க. அந்த மியூசிக் கான்சர்ட்லயும் இந்த ஜுகாரோ பிராண்டை வாங்குறதுக்கு அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர ஆர்வம் காமிக்க, அதெல்லாம் சும்மா வித்து தீருது. பட் நம்ம ஹீரோயின் இப்படி வந்து லைலா கிட்ட உதவி கேட்டதையும் அவங்கள பார்ட்னரா சேர்த்துக்க விரும்பினதையும் அது எதுவுமே தன்னுடைய தோழியான அனாகிதா கிட்ட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே வேளையில அனாகிதாவும் பாபியும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகி ஒரு கட்டத்துல காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாபி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பார்க்கறதுக்கு இந்த வாலியா அனுப்புன அவரோட அசிஸ்டன்ட் வந்தாரு, என்னையே வேலை பேச வந்தாரு, என் குழந்தை பேம்பஸ்ல ஆய்ப்பு இருந்தத அவனோட மூஞ்சில எடுத்து பூசிட்டேன், அதுக்கப்புறம் செதறி ஓடிட்டான்ற மாதிரி சொல்ல, இப்ப இந்த அனாகிதாவும் பாபியும் ஒரே இடத்துல தங்குறாங்க. அங்க இவங்க காதல பரிமாறிக்கிட்டு ஒன்னா இருக்கிற மாதிரி காமிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த டென்ஷனோட அவங்க வீட்டுக்கு வரப்போ அவங்களோட காதலன் கபீரும்
சமைச்சு வச்சு கேண்டில் லைட் டின்னருக்குலாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. இது பாக்குற ஹீரோயினுக்கு பயங்கர எரிச்சல் ஆகுதுங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ என்ன இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறியா, எனக்கு எது பிடிச்சதோ அதை நானே சாப்பிட்டுப்பேன், நீ ஒன்னும் சமைக்க வேண்டாம் அப்படின்னு தேவையில்லாம தான் கபீரோடையும் சண்டை போடுறாங்க. இதுக்கு மேல உன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கபீரை அவங்க பிரேக்கப் பண்ணவும் செய்யறாங்க. அப்படி அங்க ஒரு காதல் சேர்ற மாதிரியும் இங்க ஒரு காதல் பிரிகிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் ஆபீஸுக்கு வரப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தான் கபீரை பிரிஞ்ச விஷயத்தெல்லாம் தன்னுடைய ஃப்ரெண்டு அனாகிதா கிட்ட சொல்ல, கொஞ்ச நாள் என்னால தனியா இருக்க முடியாது, உன்னோட வீட்டுல உன் கூட நான் ஸ்டே பண்ணலாமான்ற மாதிரியும் அனாகிதா கிட்ட ஹீரோயின் கேக்குறாங்க. அவங்களும் சம்மதிச்சு தன்னுடைய வீட்டுக்கும் ஹீரோயினை கூட்டிட்டு வர, அதே சமயம் அந்த கம்பெனியுடைய ப்ரூ மாஸ்டரான பாபியையும் அனாகிதா காதலிப்பாங்கல்ல, அந்த விஷயத்தையும் தான் ஃப்ரெண்டான ஹீரோயினுக்கு தெரியாம தான் அவங்க காதலிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பாபியும் அனாகிதாவை பாக்குறதுக்கு அப்பப்ப வீட்டுக்கு வருவாரு. அப்பெல்லாம் அவரை மறைச்சுதான் நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு தெரியாம கூட்டிட்டு வருவாங்க. இன்னொரு பக்கம் இந்த லைலா இருக்காங்கல்ல, அவங்களுமே நம்ம சிக்காவை பார்க்க வர, அப்படி சிக்கா கிட்டையும் என்ன உங்க கம்பெனியுடைய பார்ட்னரா என்ன எப்ப சேர்த்துக்க போறீங்கன்ற மாதிரி கேட்க, ஹீரோயினும் கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் இன்னும் அனாகிதா கிட்ட பேசல, இன்னைக்கே பேசிடுறேன், பேசிட்டதுக்கு அப்புறம் நல்ல முடிவா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி ஒரு டைம்ல அனாகிதாவும் முன்னாடி நான்சின்னு சொல்லி ஒரு ஸ்பான்சரை பார்த்திருப்பாங்கல்ல, கம்பெனி கூட பார்ட்னரா புது சிஇஓ எல்லாம் வைக்கிறேன்ற மாதிரி பேசியிருப்பாங்கல்ல, அவங்க கூட அக்ரிமெண்ட் சைன் போட்டுக்கிட்டு அவங்கள பார்ட்னரா சேர்த்துக்கலான்ற மாதிரி சொல்ல, ஆனா ஹீரோயின் அவங்க பார்ட்னரா எல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி மறுக்கிறாங்க. அப்பதான் ஒரு அவார்ட் ஷோ வருதுங்க. அந்த வருஷத்துடைய பெஸ்ட் பிசினஸ் மேன் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டை அங்க டேவிட் ஜோன்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க. டேவிட் ஜோன்ஸும் ஸ்டேஜுக்கு வந்து நான் இந்த அவார்டுக்கு தகுதியானவனே இல்ல, நான் ஒரு வேஷம் போடுறவன் தான், என்ன இந்த இடத்துல நிப்பாட்டினதே இந்த அனாகிதாவும் இந்த ஷிக்காவும் தான், இந்த ரெண்டு பெண்கள்னால தான் நான் இங்க நிக்கிறேன்ற மாதிரியும் அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்து பயங்கரமா பேசுறாரு. இதுல இவங்க ரெண்டு பேருமே பெருமைப்பட, அப்பதான் வாலியா இவங்களுக்கு கங்க்ராஸ் பண்ற விதமா வந்து, உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ஃபெயிலியர்ல இருந்து ஒருத்தன் சக்சஸ் ஆகுறது இல்ல, அந்த சக்சஸை நிலையா தக்க வச்சுக்கிறது. நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க, ஆனா உங்களால தக்க வைக்க முடியாதுன்ற மாதிரியும் சவால் விடுறாரு. அப்பதான் இவங்களுக்கு அந்த சேட்டு வேற கால் பண்ணி, இந்த மாசம் கொடுக்க வேண்டிய சரக்கை நீங்க இன்னும் டெலிவரியே பண்ணல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பயங்கரமா கத்துறாரு. ஹீரோயினுக்கும் அங்க பயங்கர கோவம் வருது. தன்னுடைய கம்பெனி ப்ரூ மாஸ்டரான இந்த பாபியும் வந்து அவங்க பயங்கரமா திட்ட, அப்பதான் பாபி இந்த சரக்கு இன்னும் தரமா மாறல, அதனாலதான் இன்னும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க பாபிக்கும் இந்த அனாகிதா சப்போர்ட் பண்ண, நீ என்ன இவனுக்கு சப்போர்ட் பண்றன்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் கோவம் வருது. ஒரு டைம்ல தான் இந்த பாபியோட உட்காந்து அனாகிதாவும் நம்ம ஹீரோயின் கட்டினதுக்காக சமாதானப்படுத்திட்டு இருக்க, அவரோட நெருங்கி இருக்கதெல்லாம் நம்ம ஹீரோயின் பாத்துடுறாங்க. அடி பாவி, என்கிட்ட சொல்லாமையே இந்த பாபியை நீ காதலிச்சிட்டு இருக்கியன்னு சொல்லி இவங்களுக்கும் அனாகிதா மேல கோவம் வருதுங்க. அடுத்த நாள் அனாகிதாவும் ஹீரோயின் கிட்ட ஆபீஸ்ல வந்து இது விஷயமா பேச வர, நான் முன்னவே உன்கிட்ட சொல்லான்னு தான் பார்த்தேன், ஆனா ஒரு சின்ன தயக்கம் வந்தது, அதனாலதான் சொல்லலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் அதான் சொல்லாம விட்டல, என்கிட்ட பேசாதன்ற மாதிரி சண்டை போட, அப்ப அந்த இடத்துக்கு இந்த லைலா வந்திருக்காங்க. லைலாவும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, என்ன முடிவு பண்ணிட்டீங்களா, என்ன உங்க பார்ட்னரா சேர்த்துக்கிறீங்களான்ற மாதிரி கேட்க, அது இந்த அனாகிதாக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க. என்ன சொல்றீங்க, உங்களை யாரு பார்ட்னரா சேர்த்துக்க போறது, உங்க காசை இன்னும் கொஞ்ச நாள்ல செட்டில் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுறோம், தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்ல, அப்பதான் லைலா பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஓ, உன் ஃப்ரெண்டு நான் அவகிட்ட பேசினதெல்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லையான்ற மாதிரி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் கிட்டையும் நம்ம அனாகிதா தனியா பேசும் போதோ லைலா தாங்கிட்ட இப்படி பேசினதெல்லாம் ஹீரோயின் சொல்ல, இதையே என்கிட்ட சொல்லலன்ற மாதிரி அனாகிதா கேக்குறாங்க. நீ பாம்பி விஷயம் என்கிட்ட சொல்லாத மாதிரி நானும் இதை சொல்றதுக்கு தயங்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, மறுபடியும் உங்க சண்டை அதிகரிக்குது. இப்போ அனாகிதாவும் நேரா உள்ள வந்து, இந்த கம்பெனி இவளுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எனக்கும் தான் சொந்தம், நான் சொல்றேன் உங்களோட எல்லாம் பார்ட்னரா இருக்க முடியாது, இங்க இருந்து வெளியே போங்கன்ற மாதிரியும் லைலா கிட்ட சொல்ல, அப்பதான் லைலா அவங்களோட சுயரூபத்தை காமிக்கிறாங்க. அப்ப எனக்கு சேர வேண்டிய 4 கோடி ரூபாவை திருப்பி கொடுங்க, அப்பதான் போக முடியும்னு சொல்ல, நான் உங்ககிட்ட 2 கோடி ரூபாய் தானே கடன் வாங்கினேன், எதுக்கு 4 கோடி ரூபாய் கேக்குறீங்க, 2 கோடி ரூபாய் கடன், அதுக்கப்புறம் நடுவுல இந்த ஸ்ட்ரைக்கை நிப்பாட்டுறதுக்காக நான் சில ஸ்டெப் எல்லாம் எடுத்தேன், அதுக்கு ஃபீஸ் 2 கோடி ரூபாய், மொத்தம் 4 கோடி ரூபான்னு சொல்ல, இந்த ரெண்டு லேடிஸுமே அங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப லைலாவும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட அனாகிதாவும் தேவையில்லாம அவ வலையில போய் விழுந்துட்டல, இதனால தான் சொன்னேன், சொல்றதை கேளுன்ட்டு, நான் சொல்றதெல்லாம் கேட்காம இப்படி பண்ண இதுதான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் கோவப்பட்டு, நீ அந்த நான்சி கிட்ட போய் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க சொன்ன, அவ மட்டும் என்ன பெரிய உத்தமியா அப்படின்னு இவங்களும் கண்டபடி பேசுறாங்க. இதுல ஒரு கடத்துல அனாகிதாவை, என்னுடைய அப்பாவுடைய பிராண்டை உருவாக்கத்துக்கு தான் நான் இங்க உன்னை கூப்பிட்டேன், இந்த ஐடியாஸ்லாம் என்னுடையது, நீ உன் ஆபீஸ்ல உன்னை தூக்கி எரிஞ்சதுனால தான் இங்க வந்தே வேலை பார்த்த, இப்ப நான் உன்னை தூக்கி எறிகிறேன் இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரியும் ரொம்ப கடுமையா தன் ஃப்ரெண்டை பத்தியே பேசுறாங்க. அனாகிதாக்கும் கோவம் வர, அதே சமயம் இவங்க சண்டையை சமாதானப்படுத்தி வைக்கலாம்னு சொல்லி உள்ள வர நம்ம டேவிட் ஜோன்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் நம்ம ஹீரோயின் பார்த்து, நீ சரியான டம்மி பீஸ், உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததே நான் தான், நீ என்ன பஞ்சாயத்து பண்ணி வைக்க நினைக்காத அப்படின்ற மாதிரி அவரையும் ஹர்ட் பண்ற விதமா ஹீரோயின் பேசுறாங்க. அதுல அவரும் ரொம்ப ஹர்ட் ஆகி அங்க இருந்து கிளம்புற மாதிரியும், அதுக்கப்புறம் அனாகிதா மொத்தமா நம்ம ஹீரோயினோட
கம்பெனியை விட்டே வெளியே வர மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் காலையில இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க தேவையில்லாம அவசரப்பட்டு அனாகிதா கிட்ட கத்திட்டோமோன்ற மாதிரியும் நினைக்க, அப்படி அனாகிதா கிட்டையும் அவங்க வந்து சாரி சொல்றாங்க. ஆனா அவங்களும் அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கதறி தன்னோட அம்மா கிட்டையும் தான் பண்ண தப்ப பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ சின்ன வயசுல இருந்தே இந்த விடாப்பிடியா இருக்கிற குணத்தை கீப் அப் பண்ணிக்கிட்டு இருக்க, இதை நீ விட்டுரு, எல்லார்கிட்டையும் அனுசரிச்சு போ, நீ மட்டும் வளரணும்னு நினைக்காத, உன் கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருமே சமமா வளரணும்னு நினை, அப்பதான் உன்னாலையும் பெரிய ஆள் ஆக முடியும்ன்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் மொத்தமா திருந்துறாங்க. அவசரப்பட்டு நம்ம தயாலையும் திட்டமேன்னு சொல்லி இப்ப அந்த டேவிட் ஜோன்ஸ் இருக்காருல, அவருக்கும் கால் பண்ணி பார்த்தா அவரும் போனை எடுக்க மாட்டாரு. அப்படி டேவிட் ஜோன்ஸ் உடைய வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் ஆளையே காணுங்க. இது விஷயமா அனாகிதா கிட்ட பேசலான்னு பார்த்தா அனாகிதாவையும் ஆளை காணோம். அப்ப நம்ம ஹீரோயினை ஒரு கும்பல் வந்து திடீர்னு கடத்திக்கிட்டு போக, அப்படி நேரா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளதான் காணாம போன அனாகிதாவும் இந்த டயாலனும் இருக்காங்க. அவங்க 2 பேரையுமே இந்த லைலா தாங்க புடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப இவங்க 3 பேர்கிட்டயுமே எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து டாக்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு, இடி சரியா கட்டலன்னு சொல்லி என்ன கைது பண்ணிட்டாங்க, எனக்கு உடனடியா 4 கோடி ரூபாய் தேவைப்படுது, அது கொடுத்தாதான் என்னால இங்க இருந்து ரிலீஸ் ஆக முடியும், வெளியே வர முடியும், அதனால உங்களுக்கு 48 மணி நேரம் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள எனக்கு சேர வேண்டிய காசை திருப்பி கொடுங்க, அப்படி இல்லனா உங்க 3 பேரையும் நான் போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரியும் மிரட்டுறாங்க. இப்ப இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களும் வெளியே வராங்க. இப்ப இவங்க கூடயே லைலா அவரோட அடியாட்களையும் துணைக்கு அனுப்ப, இப்ப ஹீரோயினும் நடந்த சம்பவத்துக்கு அனாகிதா கிட்டையும் அங்க டேவிட் ஜோன்ஸ் கிட்டையும் சாரி கேக்குறாங்க. டேவிட் ஜோன்ஸ் உங்களை நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் டேவிட் ஜோன்ஸும் பரவாயில்லமா, நான் உங்களை என் குடும்பம் மாதிரி தான் பார்த்தேன், சின்ன வயசுல நான் குடிச்சு என் குடும்பத்தோட கார்ல போகும்போதும் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, அதனாலதான் நான் குடிக்கிறது இல்ல, இப்ப எனக்குன்னு 2 பொண்ணுங்க கிடைச்சிருக்காங்கன்னு பார்த்தேன், நீ என்ன திட்டினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பரவாயில்லமா, நான் உன் அப்பா மாதிரி தானே, நான் மறந்துடுவேன்னு சொல்ல, இதுல ஹீரோயினும் நெகிழ்ந்து போறாங்க. இப்ப இந்த 4 கோடி ரூபாவை அவசரமா இவங்க ரெடி பண்ணி ஆகணும். நேரங்கள் போக போக என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் இவங்களோட கம்பெனிய அந்த வாலியாக்கே விக்கிறதுக்கு இவங்க முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள டேவிட் ஜோன்ஸ் தடுத்து நிப்பாட்டி, எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் திருப்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, அப்படி டேவிட் ஜோன்ஸ்க்காக 2 பெண்களும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. டேவிட் ஜோன்ஸ் திரும்பி வந்த பால் இல்ல. இப்போ அடுத்த நாளுமே இந்த வாலியா முன்னாடி வந்து இந்த 2 பெண்களும் உட்காடுறாங்க. சொல்லுங்க, எங்களோட மொத்த கம்பெனியும் உங்க பேருக்கு நாங்க மாத்தி கொடுக்குறோம், எவ்வளவு காசு கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டை சொல்றாருங்க. அதை பாக்குறவங்க 2 பேருக்குமே கோவம் வருது. இதுக்குதான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோமா, இப்படி மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சு போயிட்டோமேன்ற மாதிரியும் யோசிக்க, இதுல சைனை போடுங்க, ஜுகாராவை என் பேரை எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் லைலாக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு உசுரோட வாழுங்கன்ற மாதிரியும் அவர் சிரிக்க, அப்படி அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல நம்ம ஹீரோயின்கள் 2 பேருமே சைன் போடுறாங்க. இப்ப அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை வாலியா பார்க்கும் போதோ அதுல தாங்க அவருக்கு ஷாக் இருக்கு. அந்த பேப்பர்லயும் அவங்க 2 பேருமே அசிங்கமான ஒரு வார்த்தையை எழுதிருக்காங்க. அதை பார்த்தும் வாலியா ஷாக் ஆவ, அப்பதான் இந்த 2 பெண்களுமே அங்க சிரிக்கிறாங்க. ஆக்சுவலி நேத்து ராத்திரியே நம்ம ஹீரோயின்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். நம்ம ஹீரோயினோட கூட இருக்கிற அந்த ப்ரூ மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இன்னொரு டானை வந்து பார்த்திருப்பாரு. அந்த டான் இந்த லைலாவை ஒன் சைடா காதலிப்பாரு போல. அப்படி லைலாவை இந்த ஈடியில மாட்ட விட்டதே இந்த வாலியா தான் அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வாலியாவோட சதினால் தான் லைலா ஜெயில இருக்காங்கன்ற மாதிரியும் உங்களுக்கு புரிய வருது. இப்ப லைலா கிட்டையும் இதுக்கு வாலியா தான் காரணம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுமே அடியால அனுப்பி இந்த 2 பொண்களையும் காப்பாத்துறாங்க. எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்க தர வேணான்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை தன்னை மாட்ட விட்ட வாலியா கிட்டயே மிரட்டி அவங்க மறுபடியும் வாங்கிக்கிறாங்க. இருந்தும் நம்ம ஹீரோயின்கள் இன்னும் 2 கோடி ரூபாவை, அதாவது லைலா கிட்ட வாங்கின அந்த 2 கோடி ரூபாவை திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போதுதான் நேத்து அவசர வேலையா கிளம்பி போன இந்த டேவிட் ஜோன்ஸ் நம்ம ஹீரோயின்களை வந்து பாக்குறாங்க. கல்கத்தால எனக்கு சொந்தமா ஒரு வீடு இருந்ததுல அந்த வீட்டை உங்களுக்காக வித்துட்டேன், அதுல எனக்கு 2 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு, அதை நீங்க வச்சு அந்த கடனை அடைச்சிருங்க, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஜுகாரோவை வச்சு சந்தோஷமா வாழ்வோன்ற மாதிரி சொல்ல, இந்த 2 ஹீரோயின்களும் கண்கலங்கி போறாங்க. இப்படி ஒரு உதவியா அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ லைலா கிட்ட கொடுத்து அந்த கடனையும் அடைச்சிட்டு இவங்களும் சேஃபாக அந்த நொடியே அது வரைக்கும் நடிகரா கூட வச்சிருந்த நம்ம டேவிட் ஜோன்ஸ இந்த 2 பெண்களுமே அவங்க கம்பெனியுடைய பார்ட்னரா சேர்த்துக்கிறாங்க. அப்படி எனக்கு 40 உனக்கு 40 டேவிட் ஜோன்ஸுக்கு 20ன்னு சொல்லி உங்க ஷேர்ஸ் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு, நீங்க எப்போ எங்க கம்பெனிக்காக உங்க வீட்டை வித்தீங்களோ இதுக்கப்புறம் இது உங்களுடைய கம்பெனியும் தான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரியும், அதுக்கப்புறம் நம்ம பாபியும் அனாகிதாவும் ஒன்னா சேர்ந்து ஆடுற மாதிரியும் அதெல்லாம் பார்க்கும் போதோ ஹீரோயினுக்குமே நம்மளும் தேவையில்லாம கபீரை பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி கபீருக்கும் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு சாரி சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. அது மூலமா ஹீரோயினும் கபீரோட சேர்ற மாதிரி இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த சீசன் முடியுதுங்க. ஆனா அதுலதான் இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. அந்த வாலியா இவங்களெல்லாம் பழி வாங்கணும்னு சொல்லியே கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்கான். கொண்டகோல் அப்படின்ற மாதிரி என்கிட்ட இருக்கிற லைசன்ஸ்ல இருக்கிற ஒரு சரக்குடைய ஃபார்முலாவை எடுத்துதான் இவங்க இப்போ இந்த ஜுகாரோன்ற பிராண்டை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லி
கேஸ் போட்டிருக்கான். ஆனா அதையுமே நம்ம ஹீரோயின்கள் சிரித்த முகத்தோட நெக்ஸ்ட் சீசன்ல பதிலடி கொடுக்கறதா அங்க கிளம்புறாங்க. சோ அப்படி இந்த சீசன் முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான கதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தமிழ் டப்பிங்கோடய இந்த கதையை பார்க்கலாம். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.